டிவிகே கட்சியின் முதல் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட உறுதிமொழி அசத்தும் விஜய். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என உறுதியளித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனை கூட்டத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத அதிக ரசிகர்களை கொண்ட நடிகராக வலம் வரும் விஜய் புதிய அரசியல் கட்சியை தொடங்கி அடுத்த கட்ட பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். கடந்த சில ஆண்டுகளாக அரசியலில் கவனம் செலுத்தி வரும் விஜய் அதற்கான பணிகளை தனது விஜய் மக்கள் இயக்கம் மூலம் செய்து வந்தார். இந்த சூழலில் தனது அரசியல் பயணத்துக்கான சரியான நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த விஜய் கடந்த 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி இருப்பதாக அறிவித்தார். கட்சியின் சின்னம் மற்றும் கொடி உறுதி செய்யப்படாத நிலையில் அதற்கான வேலைகள் தீவிரமாக நடந்து வருகிறது. விஜயின் புதிய கட்சியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் உறுதி செய்ய அண்மையில் புசி ஆனந்த் டெல்லி சென்றிருந்தார். அரசியல் கட்சி அறிவிப்புக்கு பிறகு வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் கோட் படத்தில் நடித்து வரும் விஜய் ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்த வீடியோவும் புகைப்படங்களும் இணையத்தில் வைரலானது. திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தாலும் கட்சி பணிகளில் விஜயின் கவனம் சிதறாமல் இருந்ததில்லை. அந்த வகையில் இன்று சென்னை கிழக்கு கடற்கரை சாலையின் பனையூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விஜயின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை, கட்சியின் உட்கட்டமைப்புகளை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர். அதில் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழக மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்து எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன் என அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் உறுதிமொழி ஏற்றனர். இதன் மூலம் சாதி, மத பேதமற்ற அரசியலை விஜய் செய்வார் என அவரது ரசிகர்களும் கட்சி நிர்வாகிகளும் கூறி வருகின்றனர். விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனை கூட்டத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத அதிக ரசிகர்களை கொண்ட நடிகராக வலம் வரும் விஜய் புதிய அரசியல் கட்சியை தொடங்கி அடுத்த கட்ட பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். கடந்த சில ஆண்டுகளாக அரசியலில் கவனம் செலுத்தி வரும் விஜய் அதற்கான பணிகளை தனது விஜய் மக்கள் இயக்கம் மூலம் செய்து வந்தார். இந்த சூழலில் தனது அரசியல் பயணத்துக்கான சரியான நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த விஜய் கடந்த 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி இருப்பதாக அறிவித்தார். கட்சியின் சின்னம் மற்றும் கொடி உறுதி செய்யப்படாத நிலையில் அதற்கான வேலைகள் தீவிரமாக நடந்து வருகிறது. விஜயின் புதிய கட்சியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் உறுதி செய்ய அண்மையில் புசி ஆனந்த் டெல்லி சென்றிருந்தார். அரசியல் கட்சி அறிவிப்புக்கு பிறகு வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் கோட் படத்தில் நடித்து வரும் விஜய் ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்த வீடியோவும் புகைப்படங்களும் இணையத்தில் வைரலானது. திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தாலும் கட்சி பணிகளில் விஜயின் கவனம் சிதறாமல் இருந்ததில்லை. அந்த வகையில் இன்று சென்னை கிழக்கு கடற்கரை சாலையின் பனையூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விஜயின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை, கட்சியின் உட்கட்டமைப்புகளை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர். அதில் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழக மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்து எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். சாதி, மதம்,
பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன் என அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் உறுதிமொழி ஏற்றனர். இதன் மூலம் சாதி மத பேதமற்ற அரசியலை விஜய் செய்வார் என அவரது ரசிகர்களும் கட்சி நிர்வாகிகளும் கூறி வருகின்றனர். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்த கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும், பார்க்கவும், பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.